ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஐட்டம் எறா உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான எறா வந்து 1/2 கிலோ. இப்போ ஒரு வாணலியில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வெடித்ததும் வெங்காயம், நான் போட்டுக்கிற வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கலாம். சீக்கிரமாக வதங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெடிச்சது பிறகு வெங்காயம் போட்டாச்சு, கறிவேப்பிலை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, வதக்குறோம். இது கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாங்க. உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. முருங்கைக்காய் போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும், பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் போட்டுக்கிறோம். தனியாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுருக்குறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்க்கலாம். 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கினா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா எடுத்துக்கின எறா வந்து 1/2 கிலோ. இப்போ கொஞ்சம் 2 பெரட்டிட்டு எறாவை சேர்க்கலாம். எறாவை வந்து ஏற்கனவே வந்து கழுவி அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு உப்பு மஞ்சத்தூள் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை பிழிஞ்சி இதில் போடணும். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். இப்போ எறா நல்லா க்ளீனாக சுத்தமாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கினா எந்தளவுக்கு க்ளீன் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை என்ன பண்ணோம், அப்படியே 2 பெரட்டலாம். நம்மளுக்கு நிறைய கிரேவி வேணுன்னா வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி, இந்த உருளைக்கிழங்கு வேகத்துக்காக கொஞ்சோண்டு தண்ணி. கலந்து கொடுத்து மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து மறுபடியும் கலரி கொடுத்துட்டு மூடி விடணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து எல்லா இடத்துலையும் வேகும். இல்லாட்டி ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். அது இடையில பார்த்துக்கணும். இன்னும் வேகலை உருளைக்கிழங்கு, அதனால் மறுபடியும் மூடி போட்டு விடுவோம். கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரதுக்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்துச்சு பார்த்துட்டோம். தண்ணி சுண்டட்டும். நமக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி வேணும். அப்போ வந்து நல்லாயிருக்கும். எல்லா சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சாதத்தில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம போட்ட எண்ணெய்ங்க வந்து சுற்றிலும் வந்தாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த லெவலுக்கு போதுன்னா நம்ம இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ட்ரைனஸ் வேணும்னா
இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஸ்லீமில் விட்டுட்டு அப்படியே மூடி வைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.